பெருந்தலைவர் காமராஜர் குறித்து திமுகவினர் அவதூறா பேசினப்பையும் ஓட்டுக்காக திமுகவோட காங்கிரஸ்காரர்கள் ஒட்டிட்டு இருக்கிறது அவமானம் அப்படின்னு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சிச்சிருக்காங்க. கோவையில செய்தியாளர்களுக்கு பேட்டியளிச்சவங்க காமராஜரை கொச்சப்படுத்தினதோட அது குறித்து விவாதிக்க வேண்டாம் அப்படின்னு திருச்சி சிவா சொல்றாருன்னு, அதே மாதிரி முதல்வர் ஸ்டாலினும் ஒரு தலைவரை களங்கப்படுத்தியதை பத்தி குறிப்பிடாம இதை வச்சு குளிர்காய காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னு சுட்டி காட்டியிருக்காங்க. தமிழகத்துல 5 மாநகராட்சி கவுன்சிலர்கள் மீது கொள்ளை ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறதுனால ஒரு மாதத்துக்குள்ள பதவி விலகணும்னு முதலமைச்சர் ஸ்டாலினே கூறியிருக்காருன்னு குறிப்பிட்ட அவங்க, தமிழகத்துல எதுவுமே ஒழுங்கா நடக்கலன்னு முதல்வர் வாயிலிருந்தே ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்குன்னு விமர்சிச்சிருக்காங்க. எல்லா இடங்கள்லயுமே பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது எல்லோரோட வீட்டுக்கும் போய் 10 நிமிஷம் பேசணும் அப்படின்னு திமுகவினருக்கு முதல்வர் கூறினாருன்னு, 100 நிமிஷம் பேசினாலும் திமுகவை நம்ப மக்கள் தயாரா இல்லைன்னு தமிழிசை விமர்சிச்சிருக்காங்க. ஓட்டுக்காக 1000 ரூபாய மகளிருக்கு கொடுத்துட்டு டாஸ்மாக்ல 6000 ரூபாய் வசூலிக்கிறாங்கன்னு விமர்சிச்ச தமிழிசை, இத பெண்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக கட்டுப்படுத்துவோம்னு கூறியிருக்காங்க.